12 இடங்கள்ல மழைநீர் வெளியேற்றப்பட்டுள்ளது, சரி செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள இடங்கள்ல போர்க்கால அடைப்பில் மழைநீரை ஆற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. மழைநீர் தேங்கும் இடங்கள்ல அதனை வெளியேற்றும் வகையில 1700 இயங்கி கொண்டிருக்கிறது. மாண்பு முதலமைச்சர் தலைமையில IAS அதிகாரிகள் தலைமையிலான குழுக்கள் மீட்பு மற்றும் பணியில நிவாரண பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இது தவிர மாநகராட்சி பகுதியில் மண்டல அளவில் கண்காணிப்பு அலுவலர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றார்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மக்கள் பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்கள பணியாளர்கள் மட்டுமின்றி கழக செயல் வீரர்கள் களத்தில் பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. மாண்பு முதலமைச்சர் தலைமையிலான நம்முடைய அரசு மேற்கொண்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை பணிகள் காரணமாக பெருமளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. புயல் இன்னும் கரையை கடக்காத நிலையில இன்னைக்கு நள்ளிரவு தான் புயல் கரையை கடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த எந்த விதமான சூழலையும் எதிர்கொள்ள நம்முடைய அரசு தயாரான நிலையில் உள்ளது. ஆகையால் பொதுமக்கள் அச்சமும் பதற்றமும் அடைய தேவையே இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கின்ற வகையில அரசு முழுமையாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றது. இந்த நேரத்துல பொதுமக்கள் தேவையில்லாம வெளியே செல்வதை தவிர்த்து பாதுகாப்போடு வீட்டில் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த பெங்கல் புயலை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசுக்கு எடுத்த ஒரு நடவடிக்கைகளுக்கு அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் ஒத்துழைப்பு தருமாறு பொழுது ஒற்றுமையுடன் செயல்பட்டு மீண்டு வந்திருக்கின்றோம். அதேபோல் இப்பொழுதும் ஒற்றுமையோடு செயல்படுவோம், மீண்டு வருவோம். பொறுப்போடும் விழிப்புணர்வோடும் செயல்பட்டு இந்த இடையூறையும் வென்றிடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்கி இருக்கக்கூடிய சில இடங்கள்ல அது அகற்றப்படும் எல்லா இடத்துலயும் 3 மணி நேரம் மேல தண்ணி அது காலையில ஒரு 3 மணி நேரம் தொடர்ச்சியா மழை பெஞ்சது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நின்றுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் ஆயிடும். அந்த நீங்க சொல்ற எல்லா இடத்துலயுமே பம்புகள் வச்சு அந்த மழை நீரை எடுக்கிறதுக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மழை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விட்டுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணி எல்லா இடத்துலயும் தேவையான நடவடிக்கை எடுத்திருக்கோங்க. எல்லா இடத்துலயும் ஒர்க் நடந்திருக்கு. கார்பரேஷன் சார்பாக எல்லா இடத்துலயும் இந்த கெனால்ஸ்ல டீசல்டிங் ஒர்க்கு, ஆயத்தாமரை அகற்ற வேலை எல்லாமே நடந்திருக்கு. அதனாலதான் இந்த முறை இவ்வளவு மழை அதிகமா பெஞ்சாலும் பாதிப்பு கொஞ்சம் கம்மியான அளவில் இருக்கு. நிலம் வாங்க விற்க நேரடியாக எங்களை அணுகலாம்.